ஸ்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. சுயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே வாரத்திற்கு 2 நாள்கள் இந்த ஸ்தோத்திர பாடங்களுடைய அனுபவம். அந்த அனுபவத்துக்கு அனுகுணமாக இன்றைய தினம் ஸ்ரீஸ்தவம் என்கிற அந்த அற்புதமான ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் நமக்கு அருளி செய்து பேருபகாரம் புரிந்த ஸ்ரீ கூரத்தாழ்வான் அவருடைய திருவிடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த ஸ்ரீஸ்தவத்தினுடைய பெருமை என்ன, இந்த ஸ்ரீஸ்தவம் எங்கே அருளி செய்யப்பட்டது, அந்த ஸ்ரீஸ்தவத்தினுடைய அந்த வைபவம், அதிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதையெல்லாம் பூர்வாச்சாரியர்களுடைய கிரந்தங்களையே கைவிளக்காக கொண்டு நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரேபியோ நமமுக்தி மதீமகே யதுக்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கல சூத்திரதான். அற்புதமான இந்த தனியன், இந்த தனியனுக்கு உண்டான விஷயம் என்னன்னா, ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த தனியன். இவருக்கு ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரர் அப்படின்னு ஒரு திருநாமம். அப்பேற்பட்ட அந்த சுவாமி, அதனால ஆழ்வானுடைய பெருமை சொல்வதற்கும் மிக மிக அரிது. ஆக எம்பெருமானார் பெருமையை கூட அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம், 1000 நாக்குகள் கொண்ட அந்த ஆதிசேஷன், அப்பேற்பட்ட அந்த அவதாரம், அந்த அவதார வைபவத்தை கூட வாயால பேசி ஓரளவுக்கு சொல்லலாம். ஆனால் இந்த ஆழ்வானுடைய பெருமையை வாயாலே சொல்லி முடியாது. எம்பெருமான் சுலபமாக கிடைப்பான், எம்பெருமானாரும் கிடைத்து விடுவர். ஆனால் ஆழ்வான் கிடைப்பது அரிது. ஒரு முறை ஆழ்வானை சந்தித்தால் போதும் அந்த பிரபன்னத்துவம், அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் தாமே வந்தடையும். அப்பேற்பட்ட பெருமைக்கு புரியவர் ஸ்ரீ கூரத்தாழ்வார். அவருடைய அற்புதமான அந்த தனியன் ஸ்ரீவத்த சின்ன மிஸ்ரேபியா நமமுக்தி மதீமகே யதுக்தய ஸ்திரயீ கண்டே யாந்தி மங்கல சூத்திரதான். அப்ப அவருக்கு ஸ்ரீவத் சாங்கர்னு திருநாமம். முதல் பதமாக வைத்துள்ளார்கள் நமமுக்திம் அதீமகே. அப்பேற்பட்ட அவருக்கு நமமுக்திம் மதீமகே, அவரை நாம் நமஸ்கரிக்கிறோம், அவரை நாம் வணங்குகிறோம். அவருக்கு அமைந்த பெருமை என்ன? யதுக்தயா த்ரயீ கண்டே. அவருடைய திருவாக்குல வந்த இந்த ஸ்தோத்திரங்கள், அவருடைய திருவாக்குல வரக்கூடிய எல்லா விஷயமுமே, அவருடைய திருவாக்குகள் முழுமையுமே யதுக்தயா த்ரயீ கண்டே யாந்தி மங்கல சூத்திரதான். அந்த வேதமாதா கூரத்தாழ்வான் அவதரிப்பதற்கு முன்பு வரை அவள் ஒரு தாயாக சொல்லப்பட்டாலும், வேதத்துக்கு மாதாவாக அவ இருந்தாலும், அவருடைய கழுத்திலே திருமாங்கல்யம் இல்லையா. அப்பேற்பட்ட உயர்ந்த திருவாக்கை, அந்த வேதந்த உடைய திருவாக்கை சரியாக சொல்பவர்கள் யாரும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த வேதாந்தங்களுடைய மாதாவாக குறிப்பிடப்படுகிற அந்த வேத மாதாவுக்கு இந்த கூரத்தாழ்வான் அவதரித்து அவரது திருவாக்கிலே வந்த அந்த வாக்குகள் தான் அந்த வேத மாதாவுடைய கழுத்துக்கு யாந்தி மங்கள சூத்திரதான். ஒரு மங்கள சூத்திரத்தை போலே, ஒரு மங்கள நூல், ஒரு மங்கள நான் அதுபோலே விளங்கிற்று. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த ஆழ்வானுடைய திருவாக்குகள். ஆக வேதமாதாவே அதற்கு ஆழ்வான் அவதரிப்பதற்கு முன்பு வரை அந்த திருமாங்கல்யம் இல்லாமல் இருந்தாராம். அதனால ஒரு பெண்ணுக்கு அந்த மங்கள சூத்திரம் ரொம்ப முக்கியம். அந்த மங்கள சூத்திரத்தோட சேர்ந்து பல பல ஆபரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும். மங்கள சூத்திரம் அந்த கழுத்திலே இருந்தால்தான் மற்றைய ஆபரணங்களுக்கு ஒரு விலை, ஒரு மதிப்பு வரும். அதே போல இந்த வேதாந்தங்களுக்கு அந்த மாதாவான அவளுக்கு
பல பல ஆபரணங்கள் இருந்தாலும் இந்த மங்கள சூத்திரம் போலே அமைந்தவைதான் ஆழ்வானுடைய திருவாக்குகள். அப்பேற்பட்ட உயர்ந்த நாவன்மையை படைத்தவர், ஆத்ம குணங்களை படைத்தவர், எம்பெருமானாரே புகழ்ந்து கொண்டாடும்படி அவர் அந்த சிஷ்ய பாவத்தோட இருந்தவர். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வானுடைய அந்த சொல்லானது, அந்த திருவாக்குகளானது அந்த வேதமாதாவினுடைய திருக்கழுத்தை அலங்கரிக்கக்கூடிய ஒரு திருமாங்கல்யம் போலே விளங்குகிறது என்று இந்த ஸ்லோகத்துல ஆழ்வானுடைய பெருமை அற்புதமாக காட்டப்படுகிறது. இப்பேற்பட்ட அந்த ஆழ்வான் அவதரித்து பற்பல தொண்டுகள் புரிந்து எம்பெருமானாருக்கு உஷா துணையாகவே இருந்து நிறைய காரியங்களை எல்லாம் செய்து அவர் கூறத்தாழ்வான் ஆத்ம குணங்களால் நிரம்ப பெற்றவர் என்கிற பெருமையை அடைந்தார். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வான் திருவாக்கிலே உதித்தவைதான் பஞ்சஸ்தவம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 ஸ்தோத்திர ரத்தினங்கள். இந்த 5 ஸ்தோத்திர ரத்தினங்களுமே ஆழ்வானுடைய திருவாக்கிலே இருந்து புறப்பட்டு வந்தவை. வேதாந்த கருத்துக்களை எல்லாம் அற்புதமாக விளக்க வந்தவை. அப்பேற்பட்ட இந்த பஞ்சஸ்தவம், அதிலே ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீ வைகுண்டஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், ஸ்ரீ சுந்தரபாகுஸ்தவம், ஸ்ரீ வரதராஜஸ்தவம்னு சொல்லி இந்த 5 துதி நூல்கள், இந்த 5 ஸ்தோத்திரங்கள், இவை எல்லாமே வேதாந்த கருத்துக்களையும் எம்பெருமானுடைய அர்ச்சாவதார அந்த பெருமையிலும் விளக்க வந்தவை. அப்பேற்பட்ட இந்த 5 ஸ்தவங்களுக்குள்ளே 5வது ஸ்தவமாக இந்த ஸ்ரீஸ்தவத்தை பெரியோர்கள் தொகுத்துள்ளனர். இது பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை சொல்ல வந்தவைதான் இந்த ஸ்ரீஸ்தவத்திலே உள்ள அந்த 11 ஸ்லோகங்களும் பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை சொல்ல வந்தவை. இந்த பெரிய பிராட்டியாருக்கு ஆழ்வானிடத்திலே ஒரு பிரீத்தி. அந்த ஆழ்வான் பராசரப்பட்டர் முழுக்க அந்த ஆழ்வான் காலம் தொட்டு பிற்காலம் வரைக்கும் பெரிய பெருமானும் பெரிய பிராட்டியாரும் தம்முள் ஒருவராக, ஆழ்வான் குடும்பத்தில் ஒருவராகவே வாழ்ந்து வந்தனர். அந்த பெருமை அந்த ஆழ்வானுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த ஆச்சாரிய பரம்பரையில பெரிய பெருமானும் பெரிய பிராட்டியாரும் ஆழ்வான் குடும்பத்தில் ஒருவராகவே இருந்து வந்துள்ளனர். இதற்கு அற்புதமான ஒரு சரித்திரம் காட்டப்படுகிறது. தினந்தோறும் ஆழ்வான் உஞ்சவிருத்தி பிக்ஷைக்கு சென்று அந்த பிக்ஷையிலே கிடைக்கக்கூடிய அந்த பதார்த்தத்தை பக்குவப்படுத்தி எம்பெருமானுக்கு கண்ட்ரோல் பண்ணி அதை அவர் தினந்தோறும் எடுத்து வந்தார். ஆக இந்த உஞ்சவிருத்திக்கு போகணும், பிக்ஷைக்கு போகணும், இந்த நியமத்தோட வாழ்ந்து வந்தவர் கூறத்தாழ்வான். அப்படி இருக்கின்ற காலத்துல இதே போல ஒரு ஐப்பசி கார்த்திகை மாதம் நன்றாக மழை பெய்து வருகிறது. அன்றைய தினம் பிக்ஷைக்கு போக முடியல. பகவன் நாமாவை சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டார். அதற்கு மறுதினம் அன்றைய தினமும் அவருக்கு பிக்ஷைக்கு போக முடியல. மழை விடவில்லை, பெய்து கொண்டே இருக்கிறது. 3 நாள்களாக மழை. 3ஆம் நாளும் அவர் பிக்ஷைக்கு செல்ல முடியவில்லை. பார்த்தார் ஆண்டாள் ரொம்ப துக்கிச்சு போயிட்டார். என்ன இருந்தாலும் ஆழ்வான் ஆச்சாரிய ஸ்தானத்துல உள்ளவர், அவரே பர்த்தாவா இருக்கார். அப்பேற்பட்ட இந்த சுவாமிக்கு 2 நாள்கள் எந்த விதமான உணவும் கிடைக்கவில்லையே, இவருக்கு ஒரு பிரசாதமும் கிடைக்கலையேன்னு ஆண்டாளுக்கு ஒரு துக்கம். அந்த கூலத்திலே காலை தொடங்கி இரவு வரைக்கும் எல்லோருக்கும் ததியாராதனம் செய்வித்து அன்னதானம் செய்து கொண்டே இருந்த ஒருவருக்கு 2 நாள்களாக அவருக்கு ஏனும் கிடைக்கவில்லை பிரசாதம். அந்த துக்கத்துல இருந்தார் ஆண்டாள். மத்தியானம் பொழுதும் போயிட்டு சாயங்காலமும் வந்தது. இரவு பொழுதுலே அந்த பெரிய பெருமானுக்கு அரவண பிரசாதம் அங்கே கண்டருள பண்ணப்பட்டது. அப்போது ஒரு பெரிய மணியை சேவிப்பார்கள். அந்த மணி சத்தம் காதுல விழுந்தது ஆண்டாளுக்கு. இப்படி உம்முடைய பக்தன் இங்கே 3 நாள்களாக அன்னாகாரம் ஏதுமின்றி இருக்கிறார். நீர் அந்த க்ஷீரா அன்னத்தையும் அற்புதமான அந்த காரா பசுவோட பால், அந்த சுண்ட காய்ச்சின பக்குவப்படுத்தின அந்த பாலையும் குழாவி அவது செய்கிறீரோ
அப்படின்னு மனசுல நினைச்சிட்டா. அங்க பார்த்தான் பெரிய பெருமாள். அமுதுபடி அர்ச்சக சுவாமி கண்டர்ல பண்ண உடனே உடனே ஆவேசித்து அர்ச்சக முகியனே இது எல்லாமே எடுத்துண்டு நேர கூரத்தாழ்வான் குடிசைக்கு போ, அங்க கொண்டு இதை சமர்ப்பிக்கணும்னு பெரிய பெருமாள் நியமித்தார். ஏன்னா பகவத் பிரசாதம் வருது, அதனால அதற்கு உண்டான அந்த குடை, அந்த சத்திரி சாமரத்தோட மரியாதையோட பிரசாதம் வரத பார்த்தார் கூரத்தாழ்வான். அவருக்கு ஆச்சரியமா போச்சு. ஏன்னா 3 நாள்கள் ஏதும் இல்லாமல் இருந்தாலும் ஆழ்வான் மனதிலே துளியளவும் எந்த ஒரு வருத்தமோ துக்கமோ இல்லை. 3 நாள் மழை பெஞ்சிருத்து, பிக்ஷைக்கு போக முடியல. அதனால இது எம்பெருமான், அதை எம்பெருமான் நியமித்தான், எம்பெருமான் சங்கல்பம்னு கூட மனசுல நினைக்கலையாம். அப்படி ஒரு பரிசுத்தாத்மா அந்த ஆழ்வானுடைய ஆத்ம குணத்துக்கு சமமா எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. உடனே திரும்பி பார்த்தார் ஆழ்வான். அங்க ஆண்டாள் இருந்தா, கண்ணாலேயே பார்த்தாராம். நீ ஏதாவது நினைச்சியோ மனசுல அப்படின்னு. இப்படி திரும்பி பார்த்தார், அங்க ஆண்டாள் தலை குனிந்தார். ஆழ்வானுக்கு தெரிஞ்சு போச்சு, திடீர்னு பெரிய பெருமாள் சன்னையிலேருந்து பிரசாதம் வருதுன்னு. அப்புறம் மணியக்காரர் வந்து அந்த பிரசாதத்தை சமர்ப்பித்து, இது பெரிய பெருமாள் நியமனம், நீர் ஸ்வீகரிக்கணும்னு சொன்ன உடனே அப்படி அந்த பிரசாதம் வந்தது. அதை தானும் எடுத்துக்கொண்டு ஆண்டாளுக்கும் கொடுத்தால். அப்படி அந்த பகவத் பிரசாதத்திலே பகவத் அனுகிரகமாக 2 குமாரர்கள் பிறந்தார்கள்னு சரித்திரம் சொல்லப்படுகிறது. ஆக அப்பேற்பட்ட அந்த கூரத்தாழ்வான், அந்த குமாரர்கள் பட்டர்கள் பெரிய பிராட்டியாராலே வளர்க்கப்பட்டவர்கள். அதனால மஞ்சள் மஞ்சள் குடிவித்து பெரிய பிராட்டியாருக்கே தத்து கொடுத்து விட்டார்கள் 2 குமாரர்களையும், ஆழ்வானும் ஆண்டாளும். அப்படி ஒரு பெருமை அந்த கூரத்தாழ்வானுக்கு. அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாளும் இந்த பராசர பட்டரையும் வேதவியாச பட்டரையும் தம் குமாரர்களாவே பாவித்து வந்துள்ளனர். அப்படி ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தம், அதை தவிர இந்த பெரிய பிராட்டியார் எப்போதுமே எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறார். நித்யைவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீர் அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததேவேயம் விஜோத்தமா அப்படின்னு இந்த கேள்வியை கேட்கிற பராசரட்ட மைத்திரையர் கேட்ட கேள்வி. அதுக்கு மைத்திரையர் சொன்ன பதில், உலகிற்கெல்லாம் தாயாக அந்த திருமகள் இருக்கிறாள், அவள் லோகைக்க ஈஸ்வரியாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த ஈஸ்வரி அந்த விஷ்ணுவுக்கு பத்தினியானவள் எப்போதுமே அவனை விட்டு பிரியாதவள். எப்படி எம்பெருமான் எல்லா இடங்களிலும் பரவி உள்ளானோ அதே போல இவளும் அந்த எம்பெருமானை தொடர்ந்து எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார். ஆக எம்பெருமான் தன் சுபாவத்தாலே, தன் ஸ்வரூபத்தாலே எல்லா இடமும் பரவி இருக்கிறான். அதே போல பிராட்டி தன் சக்தியாலே அந்த எம்பெருமானோடு கூட எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார்கள். ஆக பெருமானும் பிராட்டியுமாக சேர்ந்தே இருக்கிறார்கள். நித்யை வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாயினி, எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாள். அபாயம், அபாயம்னு சொன்னா பிரிவு, விலகுதல். ஸ்ரீர் அனபாயினின்னு சொன்னா அந்த எம்பெருமானை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பிராட்டியுடைய பெருமையை ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே ஸ்ரீ பராசர மகரிஷி அற்புதமாக காட்டியுள்ளார். அதை அடியொற்றி இங்கே இந்த பெரிய பிராட்டியாருடைய உண்டான சம்பந்தம், அந்த பெரிய பிராட்டியார் நமக்கு அளிக்கக்கூடிய நன்மைகள், இதையெல்லாம் சேர்த்து ஸ்ரீஸ்தவம் என்று 11 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை அற்புதமாக அருளி செய்துள்ளார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். எப்படி எம்பெருமான் சகல லோகங்களுக்கும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் இது 3ஐயும் செய்கிறானோ, அப்படி பண்ணுகின்ற காலத்துல அவரவர்களுடைய கர்மானுகுணமாக புருஷார்த்தங்களையும் அளிக்கிறான். அப்படி அளிக்கின்ற காலத்துல இந்த பெரிய பிராட்டியாருடைய முகக்குறிப்பை, அவருடைய உள்ள குறிப்பை அறிந்து கொண்டுதான் எம்பெருமான் படைக்கிறான், அழிக்கிறான், அழிக்கிறான். ஆக படைப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 செயல்களையுமே எம்பெருமான் பிராட்டியினுடைய முகக்குறிப்புக்கு இசைந்து அந்த காரியத்தை செய்கிறான். ஆக இப்பேற்பட்ட இந்த லோகவத்து லீலா கைவல்யம், இப்பேற்பட்ட இந்த பிரம்மாண்டம், அண்டாந்து அண்டானாம் சகசிரம், இப்படி ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் இந்த அண்டங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டு பூமி. அப்பேற்பட்ட அந்த விளையாட்டு பூமியை
பிராட்டியோட ஆனந்தத்துக்காக ஏக ரசமாக தானும் அனுபவித்து அந்த பிராட்டியும் ஆனந்தம் அடையும்படி செய்கிறான். ஆக இப்பேற்பட்ட இந்த எம்பெருமான் தான் இங்கு உள்ள சேதனர்கள், இங்குள்ள ஜீவாத்மாக்கள் அவரவர்கள் கர்ம பலன்களை அனுபவிக்கும் பொருட்டு இந்த சொர்க்கம் நரகம் இந்த ஸ்தானங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதற்கு மேலாக எல்லையில்லா இன்ப வீடு தெளிவிசும்பு திருநாடு அந்த பரமபதத்தையும் மற்றும் உள்ள போக்கிய போகோபகரண போகஸ்தானங்களையும் எல்லா விதமான இடங்களையும் சகல பதார்த்தங்களையும் அவரவர்களுக்கு அருளி செய்கின்ற காலத்திலேயே பெரிய பிராட்டியோட முகக்குறிப்பை அறிந்து உயர்ந்து அவனும் அவ்வாறு செய்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அந்த பிராட்டி மீது ஒரு பரம ராசிக்கம் இருக்கு. அவ மேல அளவுக்கு அதிகமா ஆசை வச்சிருக்கான். அவள் மேல அளவுக்கு அதிகமா காதலும் வச்சிருக்கான். அவளுடைய சுவை உணர்ச்சி, அவளுடைய ஆனந்தம், அதற்காகவே எம்பெருமான் உலகங்களை படைக்கிறான், உலகங்களை காக்கிறான், உலகங்களை அழிக்கிறான். இதுதான் முக்கியமான இந்த விஷயம். இது வேத வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தை எல்லாம் சேர்த்து இந்த பெரிய பிராட்டியாவோட திவ்ய கடாட்சம் என்ன, அவருடைய பரம காருணிகத்துவம் என்ன, அந்த கருணையோடு சேர்ந்து ஒப்பிட்டு அற்புதமாக இந்த 11 ஸ்லோகங்களிலே எல்லோரும் அனுபவிக்கும்படி காட்டியுள்ளார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். இப்படி இந்த 11 ஸ்லோகங்களுக்கு பிரதிபதார்த்தம், அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான அர்த்தம், அதற்கு மேலாக ஒரு தாத்பரிய அர்த்தம். இந்த 2 அர்த்தங்களையும் காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர ரங்கராச்சார் சுவாமி நமக்கு அருளி செய்துள்ளார். அதுல சொல்லப்பட்ட சில விஷயங்கள், அதோட சேர்ந்த சில விஷயங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நாமும் இந்த ஸ்ரீஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தை அனுபவிக்க புறப்படுவோம். அதற்கு அந்த பெரிய பிராட்டியாருடைய அந்த கடாட்சம் என்ன, கூரத்து ஆழ்வானுடைய அனுகிரகம் என்ன, அந்த 2 விளக்கையும் பிடித்து கொண்டு நாமும் இந்த ஸ்லோகத்திலே இப்போது பிரவேசிக்கலாம். அற்புதமான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட முதல் விஷயம் என்ன, ஸ்வஸ்தி அப்படின்னு ஸ்லோகத்தை தொடங்குகிறார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதாது அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்கம் துர்கதிம் ஆபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி யஸ்யாவீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கருணான்யதாஸ்ய ரசதா ஸ்யாத் ஐகரஸ்யாத்தயா. அந்த யஸ்யாவீக்ஷ்ய முகம் என்று சொல்லி அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் அந்த பெரிய பிராட்டியார முகத்தை நோக்கி கொண்டு அந்த பெரிய பிராட்டியாரை சேவித்துக் கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி கொண்டு அருள் புரிகின்ற காலத்துல எம்பெருமானை காட்டிலும் இந்த பிராட்டி ஒருபடி மேலே நிற்கிறாள். அந்த வைபவத்தை எல்லாம் இந்த ஸ்லோகத்திலே அற்புதமாக காட்டுகிறார். அசேஷ ஜகதாம், இது அன்வய கிரமம். அசேஷ ஜகதாம், எல்லா உலகங்களையும் உடைய, சர்க உபசர்க ஸ்திதிஹி, அந்த சிருஷ்டி சம்ஹாரம் ரக்ஷணம், சர்க உபசர்க ஸ்திதிஹி, ஸ்வர்க்கம் துர்கதிம் ஆமவர்கிக பதம், அந்த சொர்க்கம் என்ன, அந்த நரகம் என்ன, மோட்ச ஸ்தானம் என்ன, சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி, இப்படி எல்லாவற்றையுமே உண்டு பண்ணுகிறான் அந்த எம்பெருமான். அப்படி செய்கின்ற காலத்துல யஸ்யாஹா யஸ்யாஹா, அந்த பெரிய பிராட்டியினுடைய முகம் வீக்ஷிய ததிங்கித பராதீனா,
அவருடைய முகத்தை நோக்கி கொண்டு அந்த புருவ நெருப்புக்கு இணங்க எம்பெருமான் தன்னுடைய ஆணை தொழில்களை எல்லாம் செய்கிறான். ஆக அவதாரம் என்ன? ஒவ்வொரு அவதாரத்திற்கு முன்பும் பிராட்டியும் எம்பெருமானும் பேசிக் கொள்வார்கள். அப்ப சொல்லுவான் எம்பெருமான் பிராட்டிட்ட, இந்த மாதிரி நான் அவதாரம் பண்ண போறேன், இந்த அவதாரத்துல என்ன காரியம் இருக்கு, நீயும் கூட வந்து பண்ணணும், இருவரும் சேர்ந்து அவதாரம் செய்தால்தான் என்னுடைய அந்த காரியமானது சரசமாக முடியும், உல்லாசமாக முடியும், ஆனந்தமாக முடியும். அவ்வாறு நீ கூட அவதரிக்காமல் நான் மட்டும் அவதரித்து சென்றேனானால் அந்த காரியமெல்லாம் விரசமாகிவிடும், வீணாகிவிடும். அதனால எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்தே பிறக்கிறார்கள். ஆக எம்பெருமானுடைய அனைத்து விதமான அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலான எல்லா லீலைகளுக்கும் இந்த பிராட்டியினோட அந்த முக மலர்ச்சி அல்லது அந்த முக அலர்ச்சி, அந்த புருவ நெருப்பு, இதுதான் காரணமாக அமைகிறது. ஆக எம்பெருமான் இந்த பிராட்டிக்காகத்தான் அனைத்து லீலைகளையும் செய்கிறான். இந்த லீலா ரசத்தை இந்த பிராட்டியோட சேர்ந்து அனுபவிக்கிறான். இந்த பிராட்டியினோட முகமலர்ச்சிக்கு ஏகரசம், அதுல அந்த பரம ராசிக்கியம், அப்பேற்பட்ட அந்த ஆசையும் அந்த காதலையும் முழுமையாக பிராட்டிக்கு கொடுத்து அவனுடைய அந்த முகமலர்ச்சிக்கும் திருவுள்ள உகப்புக்கும் புருவ நெருப்புக்குமாக இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த லோகத்தை ரட்சணையை தொடங்கி ஒவ்வொன்றும் எம்பெருமான் செய்வது எல்லாமே பெரிய பிராட்டியாருக்காக. ததிங்கித பராதீனகா, அப்பேற்பட்ட அவருடைய அந்த முகத்தோட குறிப்புகளை உணர்ந்து கொண்டு அந்த பாரியா இருக்கா, பர்த்தா இருக்கா. அப்போ ஒருத்தர் வரார். அந்த சுவாமி வந்த உடனே அவருக்கு உபச்சாரம் பண்ணணும். எடுத்த உடனே அந்த சுவாமிக்கு என்ன கொண்டு வா, அவர் இதை பருகணும் அருந்தணும்னு சொல்லக்கூடாது. அவர் முகத்தை பார்க்கணும். அவர் ஒரு குறிப்பான உயர்த்துவன் குறிப்பு, அந்த முகக்குறிப்பை வச்சுண்டு வர்றவருக்கு உபச்சாரம் பண்ணணும். அப்படி இருக்கணும் அந்த தாம்பத்தியம், அபிமத தாம்பத்தியமும் அப்படி இருக்கணும். அதனால இங்க பேச்சுக்கு ரொம்ப இடம் இல்லை. முகக்குறிப்பை வைத்தே தாம்பத்தியம் நடத்தி விடலாம். அப்படித்தான் பெருமானும் பிராட்டியும். இவள் முகத்தை பார்ப்பர், சரி இந்த சேதனுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப நாள் இந்த சேதனன் பாவங்களையே செய்து வருகிறான், இவனை போய் ரட்சிக்க சொல்றானே, ஒருவேளை நாம இவனுக்கு ஆசிரியம் கொடுத்துட்டோம்னா நாம சாஸ்திரங்களை விதித்துள்ளோம், அந்த சாஸ்திர மரியாதை மீறுவதாக உள்ளதே அப்படின்னு எம்பெருமான் மனசுல நினைக்கிறான். பிராட்டி அந்த குறிப்புல சொல்றான், நீர் சாஸ்திரத்தை கொடுத்தேர், சாஸ்திர சம்பந்தமான காரியங்களை இவன் செய்யவில்லை, அந்த சாஸ்திர விரோதமான காரியங்களை செய்து வந்துள்ளான், இவனை ஏற்றுக்கொண்டால் சாஸ்திரங்களை பங்கப்படுத்தின அந்த அபவாதம் உமருக்கு வந்து சேரும். ஆனால் இவன் இப்போது உம்மை சரணடைந்துள்ளான், என்னை புருஷகாரமாக பற்றி உம்மை சரணடைகிறான். இப்பேற்பட்ட இந்த ஜீவாத்மாவை இதையே காரணமா வச்சு நீர் ஏத்துக்கும். உம்மட்ட யார் யாரு சரணாகதிக்கு வரலையோ அவளையெல்லாம் அந்த சாஸ்திர மரியாதையை கொடுத்து கண்டித்து அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடலாம் அப்படின்னு முகக்குறிப்பால உணர்த்துறான். இவன் அநேக காலம் பாவம் செய்தவன் தான், ஆனால் இன்று உம்முடைய திருவடிகளை கட்டியாக பிடித்து கொண்டுள்ளான். அந்த திருவடியை பற்றினதே ஒரு காரணமா வச்சு இவனுக்கு நீங்க அனுகிரகம் பண்ணிருங்கோ. உம்ம திருவடியை தேடி யார் யாரு வரலையோ அவர்களுக்கு அந்த சாஸ்திர மரியாதையை மீறியவனாக, சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட தர்மத்தை அனுஷ்டிக்காமல் அதர்ம வழியிலே சென்றவனாக கருதி அவனுக்கு தண்டனையை கொடுத்து விடலாம்னு முகக்குறிப்பான இந்த பிராட்டி உணர்த்தறான். அதை அறிந்து கொண்டு எம்பெருமான் நம்மையும் ரட்சித்து அருளுகிறான். அப்படி அகிலம் விதத்தே, சிருஷ்டி முதலான இந்த காரியங்களை எல்லாம் உண்டு பண்ணுகிறானோ, அந்யதா அஸ்யதயா, அப்படி அவருடைய முகக்குறிப்பில் சொல்லாவிடில் இந்த எம்பெருமானுக்கு அப்பிராட்டியாரோடு அஸ்யதயா ஐகரஸ்யாது ரசதா சியாது ஐகரஸ்யாத்தயா, அப்பேற்பட்ட இந்த எம்பெருமானுக்கு அந்த ஒரே நிகராக ஒருமித்து இருக்க வேண்டிய காரணத்தினாலே பிராட்டியோடே கூடி இருக்கிறான், பிராட்டியோடே கலந்து இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அவருடைய ஆனந்தத்தை நோக்கி அப்படி இவனுக்கு ஒரு ஆனந்தம். அதனால அஸ்ய ரசதா
ஐகரஸ்யாத்தயா, அந்த எம்பெருமானோட சேர்ந்து இருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய ஒரே உடலா சொல்றோம் இல்லையோ, நாம ரெண்டு பேரும் ஓருயிர்ங்கிறோம், ஓருயிர் ஈர் உடல்ங்கிறோம். அந்த மாதிரி அவருடைய சேர்ந்து அனுபவிக்கின்ற காலத்துல அஸ்ய ரசதா, இந்த எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை விளைவிப்பதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் ஸ்வஸ்தி திசதாது, நன்மையை அளிக்க கடவுள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்குண்டான அன்வய கிரமத்துல சொல்லப்பட்ட அந்த அர்த்தங்கள். இதுல பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை இந்த ஸ்லோகத்துல எப்படி எப்படி அனுபவிக்கிறார். ததங்கித பராதீனகான்னு சொல்லி அவ காற்ற அந்த ஜாடை, அந்த குறிப்புகளுக்கு இணங்க எம்பெருமான் நடந்து கொள்கிறான். அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியாருக்கு பரதந்திரனா இருக்கான். பிராட்டியினுடைய பரதந்திரம் தான் எம்பெருமான். இதை எங்க சேவிக்கலாம்னு கேட்டோம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு சேர்த்தி சேர்வையில திருவரங்கநாதனும் ரங்கநாயகமாக சேர்த்தி சேர்வையில அந்த திருமஞ்சனம் கண்டருணுகின்ற காலத்துல எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறான், பிராட்டி உட்கார்ந்துருப்பல். அப்படியே எம்பெருமானுடைய அழகை பார்த்து கொண்டே இருப்பான். திருவரங்கத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பிராட்டிமார்களும் அமர்ந்த திருக்கோலம். அப்பேற்பட்ட அந்த பெரிய பெருமானுடைய அழகை பார்க்க முடியலையா. அதெல்லாம் நின்று பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. எம்பெருமான் சர்வாங்க சுந்தரனா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான அமர்ந்துதான் பார்க்கணும்னு எல்லா பிராட்டிமார்களும் அமர்ந்து இருப்பார். அதே போலத்தான் பெரிய பிராட்டியாரும் அமர்ந்து இருக்கா. இந்த பெரிய பெருமாள் நின்று இருக்கார். திருமஞ்சனம் கண்டறிகிறார்கள். அப்ப எம்பெருமான் பிராட்டிட்ட பாரதந்திரியம், பரதந்திரத்தை காட்டுறான். நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன், நான் உனக்கு அடிமை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு நீர் கைங்கரியம் பண்ண வேண்டாம், அடிமை செய்ய வேண்டாம், இந்த சேதனனை ஏத்துண்டா போறோம்னு பிராட்டி நமக்கு சீபாரிசு பண்றான். அப்பேற்பட்ட அந்த பிராட்டிக்கு அமைந்த பெருமை என்ன? லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே சூச்ச கீயதே. காருண்யமே வழிவெடுத்த அந்த பிராட்டி, அந்த பிராட்டியுடன் கூடியே இந்த பகவான் ரட்சகனாகிறான் அப்படிங்கிறத எல்லா வேதாந்தங்களிலும் எல்லா சித்தாந்தங்களிலும் சொல்லப்பட்ட விஷயம். ரக்ஷக சர்வ சித்தாந்தே, ரக்ஷகா சர்வ சித்தாந்தே வேதாந்தேஷூச்ச கீயதே. இப்படி எல்லா சித்தாந்தங்களையும் எல்லா வேதாந்தங்களும் படிக்கப்படுகின்ற வார்த்தை என்ன? தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா ச ரிஷிகேஷா லக்ஷ்மியா. அந்த லக்ஷ்மியோடு கூடிய அந்த லக்ஷ்மிபதி, அந்த ரமாபதி, அந்த சீதாபதி, இப்படி லக்ஷ்மியோடு கூடியிருக்கிற அந்த எம்பெருமான் நம்மை ரட்சிக்கிறான் அப்படின்னு எல்லா சித்தாந்தங்களிலும் வேதாந்தங்களையும் பேசப்பட்ட, பறக்க பேசப்பட்ட விஷயம். அறம் பொருள் இன்பம்னு சொல்ற தர்ம அர்த்த மோட்சம், இந்த மூன்று வகை புருஷார்த்தங்களிலுமே பெரிய பாட்டியார் திருவருள் அளந்து இருந்தா தான் கிடைக்கும். ஆக அறம் பொருள் இன்பம், இது மூன்றுமே பெரிய பிராட்டியோட திருவருள் யாருக்கு இருக்கோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும்னு இந்த ஸ்லோகத்துல நமக்கு அற்புதமா காட்டுறார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். இந்த கொடிய சம்சாரத்தை தொலைக்கணும். இந்த சம்சாரமாகிற அந்த இரு வல்வினைகள் இது சரிந்து வீடு பெறுவதற்கு உபாயம் திருமகனோடு கூடிய திருமால். திருவிழா தேவரை தேரேன் மின். ஆக திருவோடு சேர்ந்தமால் ஒரு மிதுனமே உத்தேசியம் என்பது போல பெருமானும் பிராட்டியும் கூடியிருக்கிற நிலை. ஆகவே அந்த பரமபுருஷனான அந்த நாராயணன் எப்படி நமக்கு உபாயமா இருக்கிறானோ அதே மாதிரி அந்த பிராட்டியார் நமக்கு உபாயமா இருக்கா. அந்த அந்த இடத்துல உபாயம்னா புருஷகார பூதையா இருக்கா. சரி, ஒருவேளை இங்கதான் அவ புருஷகார பூதையா இருக்கா அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடைந்தாலும் சரி, அங்கேயும் பிராட்டியுடன் கூடிய பெருமானுக்கே நித்திய கைங்கரியம் பண்றோம். அதே போல இங்க எப்படியோ அதே போல அங்கேயும் நமக்கு அந்த கைங்கரியத்தை பண்ற காலத்துல ரெண்டு பேருமே உபாய உபேயமா இருக்கு. பெருமாள் மட்டும் உபாய உபயம் இல்லை, பிராட்டியும் கூட சேர்ந்து சிந்தையாலும்
சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தைதாய் என்றடைந்த வன்குருவூர் அவர் சடகோவன் முந்தை 1000 துறவெள்ளி மங்களத்தை சொன்ன செந்தமிழ் 10 வல்லார் அடிமை செய்வார் திருமாலுக்கே. இங்கேயும் அடிமை, அந்த உபாய உபேயம் பெருமாள் பிராட்டியும் சேர்ந்து. பரமபதத்துக்கு போனாலும் அங்கேயும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்துதான் நாம கைங்கரியம் பண்ண போறோம். அதனால இந்த பிராப்பியமான அந்த பரபிரம்மத்துல பிரிக்க முடியாத விசேஷமா இருக்கு. அப்படி அந்த ஸ்வரூபத்துல இருக்கா. அப்ப அந்த ஆக பிராப்பியமா நம்ம அடையிற காலத்திலையும் எம்பெருமானத்தான், எம்பெருமானும் பிராட்டியும் குடிகளைத்தான் அடைய போறோம். அத நம்மாழ்வார் வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்கும்ங்கிறார். நம்மளுடைய வினைகளை தீர்த்து வைக்கிற காலத்துல அந்த பெரிய பிராட்டியார் எம்பெருமானை காட்டிலும் கருணை மிக்கவளா இருக்கிறாள். இந்த சேதனனுக்காக சீபாரிசு பண்ணி புருஷகார போதையா இருக்கிற காலத்துல எம்பெருமானுக்கு ஒருபடி கீழே இறங்கி அந்த எம்பெருமானை நமக்காக பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்து இந்த சேதனனுக்கு வீடு வேறு அளித்து அவன் கைங்கரியத்தை கொள்ளுகின்ற காலத்துல எம்பெருமானோட சமமா இருக்க. ஆக கருணையை காட்டுகின்ற காலத்திலே அந்த பிராட்டிக்கு எம்பெருமான காட்டிலும் ஆதிக்கியம் ஜாஸ்தி. சீபாரிசு பண்ற காலத்துல புருஷகார பூதையா இருந்து அந்த எம்பெருமானுக்கு ஒருபடி கீழே இருக்கா. அப்போ நூதனையா இருக்கா, ஒருபடி கீழே இருக்கா. எப்ப சமமா இருக்கா அப்படின்னு கேட்டா, நாம் அந்த சேதனன் கைங்கரியம் செய்கின்ற காலத்துல பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்ந்தார் போலே கைங்கரியம் செய்கிறார். அதனால எப்படி பெற்றோர்களுக்கு அந்த மாதா பிதாக்களுக்கு சேர்ந்து கைங்கரியம் பண்றமோ அதே போல பெருமானும் பிராட்டிக்கும் சேர்ந்தே கைங்கரியம். இத நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்வடிகான் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து அப்படின்னு காட்டுறார் நம்மாழ்வார். ஆக நின் திருவருள்னு பெருமாளை பார்த்து சொல்றார், பங்கையத்தால் திருவருள் கொண்டு நின் கோயில் சீத்து. அப்போ அந்த பங்கையத்தால் அந்த பெரிய பிராட்டியாவுடைய கடாட்சம் இல்லைன்னா நாம அந்த கோயில போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய முடியாது. ஒருவேளை நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் சேர்ந்து வேணும். ஒருவேளை பகவானுடைய திருவருள் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா நாம நம்ம வீட்டை நன்றாக பேணுவோம், நம்ம வீட்டை நன்றாக பேணுவோம். ஆனா எல்லாருக்கும் எது மா வீடு எம்மா வீடு, அது அங்க இருக்கிற அந்த எம்பெருமான் குடிகொண்ட திருக்கோயில், அந்த திருக்கோயிலவே கைங்கரியம் பண்ணணும். அந்த திருக்கோயிலவே பெருமானுக்கும் பிராட்டியும் சேவிக்கணும். அப்படி அந்த திருக்கோயிலெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணணும். அந்த கோயில்ல சாணி போட்டு மெழுகி திருக்கோலங்கள்லாம் சமர்ப்பித்து தோரணங்கள்லாம் சமர்ப்பித்து அந்த அத்தியாபக கோஷ்டியில பங்கு கொள்ளணும். தீர்த்த கைங்கரியம் பண்ணணும், தலிகை சமர்ப்பிக்கணும். இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீர்த்து பல்வடியால். நாம வழி வழியா பண்ணிட்டு வரோம் கைங்கரியத்தை. அது நின் திருவருள் மட்டுமல்ல, பங்கையத்தால் திருவருளும் சேர்ந்து வேணும்னு நம்மாழ்வார் இந்த பாசுரங்கள்ல இந்த அர்த்தத்தை பறக்க பேசுகிறார். இப்பேற்பட்ட அந்த பிராட்டிக்கு எம்பெருமான காட்டிலும் கருணையில ஆதிக்கம் இருக்குன்னு சொன்னேன். அது எப்படி இருக்கு அந்த ஆதிக்கம்னு பார்த்தா, அரமேஷா பரித்ராதும் ராட்சஸ்யோ மகதோ பயாத். அந்த ராட்சசிகளுக்கு ஒரு பயம் வந்துருத்தோம். அந்த பயம் எங்கேருந்து வந்ததுன்னா, திருவடி அங்கேருந்து புறப்பட்டு வர, யுத்தம் முடிஞ்சிடுத்து. திருவடி புறப்பட்டு வந்த உடனே இந்த யுத்தத்தோட செய்தி என்ன? கடைசி நாள் யுத்தம் ரொம்ப கோரமா இருக்கு. ராவணன் இறங்கியிருக்கான் களத்துல. இப்பேற்பட்ட அவன் மாயாவாதி, மாயாசக்திகளை பயன்படுத்தி போர் செய்கிறான். இப்பேற்பட்ட அந்த ராவணனை கொள்றது சாமானியம் இல்லையே, என்ன செய்தார் பெருமாள் தெரியலையேன்னு பிராட்டி இங்க கவலைப்பட்டு இருக்கா. உடனே திருவடி மேலேந்து ஓடியே மேல பறந்து பிராட்டி முன்பே குதித்து தலைவணங்கி சேவித்து அவரால் ராமன் ஜெயிச்சான்னு சொல்ல முடியல. இப்படி ஆஞ்சநேயர் முதலிலே பெருமாளையும் இளைய பெருமாளையும் சந்திக்கின்ற காலத்துல ரொம்ப அற்புதமா பேசினாராம். அவருடைய அந்த வாக்விலாசத்தை கேட்டு ராமனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். அன்று அவருக்கு
வாக் ஸ்ரீமான், சொல்லின் செல்வன்னு பெயர் கொடுத்தார் கம்பன். அப்பேற்பட்ட அந்த சொல்லின் செல்வனுக்கு இந்த விஷயத்த சொல்ல முடியல, ராமன் ஜெயிச்சுட்டான்னு சொல்ல முடியல. அதனால மணல்ல எழுதி காமிக்கிற ஸ்ரீராம ஜெயம் அப்படி. முதல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதி காமிச்சது ஆஞ்சநேயர். இப்போ நாம ஸ்ரீராம ஜெயம் எழுதி அது ஆஞ்சநேயருக்கு தான் சாதனம். அப்பேற்பட்ட அந்த எழுதி காட்டுறார் ஆஞ்சநேயர். பார்த்தார், உடனே பிராட்டிக்கு ஆனந்தம் தாங்க முடியல. உடனே எந்திரிச்சார் ஆஞ்சநேயர். இந்த 10 மாசம் உங்களை துன்படுத்தினான். இந்த ஒத்த கண் படைத்தவன், ஒத்த காது படைத்தவன், சுத்தி ராட்சசிகள், எல்லோருடைய தலையும் திருக போறேன், ஒத்தி காலை உடைச்சு போட்டுருவேன், இவனுக்கு கையை உடைச்சு போட்டுருவேன், இவன் வாயை செதுக்கி விட்டுருவேன்னு திருவடி புறப்பட்டுட்டார். உடனே பிராட்டிக்கு கோபம் வந்தது. அலமேஷா பரித்ராதம் ராகவாது ராட்சசீகனம். ஒருவேளை உங்க ராமனே நினைச்சாலும் இந்த இங்க இருக்கிற அரக்கிகள் ராட்சசிகளை தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. ஒருவேளை இப்படி திருவடி இந்த ராட்சசிகளை கையை காலம் உடைக்க போறேன், கழுத்தை திருக்கி போறேன், அவளை பாதி பாதியா புழிஞ்சு போட்டுருவேன்னு சொன்ன உடனே இந்த ராசிகள் பயந்து போய் எல்லோரும் பின்வாங்கிறா. பயந்துண்டோ அவ முகத்துல அந்த பயத்தை பார்த்தா பிராட்டி. ஆனா பிராட்டி இருக்கா, நம்மளை ரட்சணம் பண்ணுவான்னு நினைச்சு அந்த பிராட்டி யாரும் கையெடுத்து சேவிக்கல. பயத்துல பின்னாலதான் போனான். யாரும் சேவிக்க கூட வரல. இருந்தாலும் அபயம் கொடுத்தால் பிராட்டி. உடனே பார்த்தா ஆஞ்சநேயரை கொடுத்தான். பாப்பானாம் வா சுபானாம் வா பதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியன ந கஷ்டிது அபராத்தியதி ந அபராத்தியதி. இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவர்கள் என்று ஒருவருமே இல்லை. பாப்பானாம்பா சுபானாம்பா பதார்கானாம் பிளவங்கமா. ஏ பிளவங்கம இந்த வார்த்தையை சொல்லல திருவடியை பார்த்து. ஏ குரங்கன்னு இன்னும் அந்த அத்தனை பொழுதும் சொல்லல சீதா பிராட்டி. அவ்வளவு பிரீதியோடு இருந்த ஆஞ்சநேயர்கிட்ட. எப்போ இந்த ராசிரிகளை நான் துன்புறுத்தேன்னு புறப்பட்டாரோ அப்ப இந்த பிராட்டி இதனுடைய கருணா ஸ்வரூபம் வெளிப்பட்டது. பிளவங்கம ஏ குரங்கேன்னு கேட்டார். இந்த லோகத்துல குற்றம் செய்யாதவர்கள் யார்? அந்த குற்றம் என்னிடமும் இருக்கிறது, அந்த குற்றம் உன்னிடமும் இருக்கிறது, அந்த குற்றம் உனக்கு தலைவனான ராமனிடமும் உண்டுதுன்னு சொல்லிட்டார். உடனே கேட்டார் ஆஞ்சநேயர், எங்கிட்ட என்ன குற்றம்னு கேட்டார். உங்ககிட்ட ஏன் குற்றம் இல்லை? நீ ராமதூதனா வந்த, உன்னை ராம பக்தனா தாசோகம் கோசலேந்திரசிய அப்படின்னு உன்னை நான் தாசோகம் பக்தோ தூதோகம் சொன்ன உடனே நான் கடாட்சம் பண்ணேன். திரும்ப போய் தாசோகம்னு சொன்னேன். என்னுடைய கடாட்சத்தார ராம பக்தனானே. அந்த ராமன் குணம் தெரியுமா? எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வான். அப்படி குணம் படைத்த ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கு நீ அணுக்க தொண்டனா இருக்க. நீ போய் இவாளை கொல்ல புறப்பட்டுட்டியே, அது உங்கள்கிட்ட உள்ள தோஷம் தான். சரி, என் ராமன்கிட்ட உள்ள தோஷம் என்னன்னு கேட்டான். என் தலைவன்கிட்ட உண்டான தோஷம் என்னன்னு கேட்டார். அவர்கிட்ட ஏன் தோஷம் இல்லை? அக்னி சந்தானம் பண்ணி அந்த அக்னி சாட்சியா என்னை கைப்பிடிக்கிற காலத்துல ஓர் இரவு பொழுதும் உன்னை விடமாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்திய பிரதிஜை பண்ணி அக்னியை வளம் வந்தவே. ஆனா 10 மாசம் என்ன மாற்றான் வீட்டு தோட்டத்துல கொண்டு வச்சுட்டாரே. இது உங்க ராமனுக்கு உண்டான குற்றம் தான். சரி தேவி, உன்னிடம் உண்டான குற்றம் என்ன அப்படின்னு. இல்லை, நீ ஒரு பரபுருஷன், நீ ஒரு குரங்கு, உன்னிடம் என் பர்த்தாவை பற்றி நான் குறை கூறுகிறேன், அது எங்கிட்ட உள்ள தோஷம். அதனால இந்த லோகத்துல தோஷம் இல்லாதவர் என்று ஒருவரும் இல்லை. ஆகவே இவர்களை விட்டுவிடு. ஒருவேளை உன் ராமன் நினைச்சாலும் இந்த ராட்சசிகளை அழிக்க உனது ராமனே புறப்பட்டாலும் நான் அவர்களை காத்தருளுவேன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த மகா பாபத்தையும் மன்னிக்கக்கூடிய குணம் அந்த கருணையினாலே எம்பெருமானை காட்டிலும் பிராட்டி ஆதிக்கம் செய்கிறாள். இப்பேற்பட்ட இந்த பிராட்டி வைபவம் இதையெல்லாம் இந்த ஸ்லோகத்துல ஆரம்பித்து சொல்லணும். ஏன்னா பிராட்டியுடைய வைபவம் தெரிஞ்சாதான் இந்த பெரிய பிராட்டியார் எப்படி நமக்கெல்லாம் கருணை மிக்கவராக விளங்குகிறார் என்பது நன்றாக தெரியும். அதனால அந்த பெருமானோடு கூடியிருந்து பிராட்டி அனைவரையும் ரட்சிக்கிறார். ஸ்ரேயோன அரவிந்தலோச்சன மனக்காந்தா பிரசாதாதே சம்ஸ்ருத்தியக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவியதே கரீசிது அப்படின்னு ஆள வந்தார். அற்புதமா சதுஷ்டோயில தெரிவிக்கிறார்.
இந்த ஐஸ்வர்யமோ இந்த கைவல்யமோ அல்லது அர்ச்சராதி வழியிலே செல்லக்கூடிய அந்த பரமபத அடைவதையோ இதில் அனுபவிக்கிற சுகமானது இந்த பெரிய பிராட்டியாவோட அனுகிரகம் இல்லாவிட்டால் அது அடையப்படாது. ஆக ஒருவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார், கைவல்யத்தை ஆசைப்படுறான், ஆத்மானுபவத்தை அதையும் கொடுக்கிறாள், அதற்கு மேலாக மேலான பரமபதத்தையும் அவர் குறிக்கிறார். சியம் லோகே தேவதுஷ்டாம் உதாரம் அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம், ஸ்ரீசுக்தத்துல வரக்கூடிய வாக்கியம். அதனால இந்த 4 விதமான புருஷார்த்தமுமே இந்த லோகத்தையே ஆளக்கூடிய புருஷார்த்தமாகட்டும், ஆத்மா அனுபவங்கிற அந்த புருஷார்த்தமாகட்டும், கைவல்ய அனுபவங்கிற அந்த புருஷார்த்தம் ஆத்மா அனுபவம் அதுவாகட்டும், பரமபத பிராப்தியாகட்டும், இப்படி புருஷார்த்தங்கள் 4 இது அந்த இந்திரலோகத்தையே ஆளக்கூடிய அப்பேற்பட்ட இந்திர பதவியே இருக்கட்டும், இப்படி எந்த புருஷார்த்தமா இருந்தாலும் இந்த புருஷனாலே அர்த்திக்கப்படக்கூடியது, இங்க இருக்கிற மனிதர்களாலே வேண்டப்படக்கூடிய எல்லா செல்வங்களையுமே அந்த பெரிய பிராட்டியாரை நமக்கு வழங்குகிறார். ஸ்ரீயம் லோகே தேவதுஷ்டாம் உதாராம் என்று ஸ்ரீசூக்தத்திலே அற்புதமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த உகார சப்தம் தேவதுஷ்டாம் உதாராம், அந்த உகாரம், அந்த ஊங்கிற சொல்லிருக்கே, அந்த அந்த உகார சப்தமாகட்டும், இதுல சொல்லப்பட்ட உதாராம் அப்படின்னு சொன்ன அந்த பொருளாகட்டும், இது ரெண்டையுமே வச்சு பார்க்கின்ற காலத்துல இந்த உகாரத்தாலே பிராட்டியார் சொல்லப்படுகிறார். அந்த உகாரத்துல சொல்லப்பட்ட அந்த பெரிய பிராட்டியார் தான் உதாரம், எல்லா விதத்தையும் கொடுப்பவராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிது அஞ்சலிபரம் பகதே விதீரியா அஸ்பைன கிஞ்சிதுஜிதம் கிருதமித் யதாம்ப தொம் லஜ்ஜசே கதைய கோய உதார பாவகா. அற்புதமான இந்த ஸ்லோகம், இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல உண்டான இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் திருநாராயணபுரத்துல தினந்தோறும் கார்த்தால முதல்ல எதிகிரி நாச்சியார் அந்த பெரிய பிராட்டியார் சந்தையில தான் தீர்த்த கோஷ்டி, தீர்த்த கோஷ்டியில இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சேவிக்கணும். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மை சிறு அஞ்சலீபரம் பகதே விதீரியா அஸ்மைன கிஞ்சிதுஜிதம் கிருதமித் யதாம்ப தொம் லஜ்ஜசே கதைய கோயமுதார பாவகா அப்படின்னு திருவரங்கம் பெரிய பிராட்டியாரை நோக்கி ஸ்ரீ பராசர பட்டர் சாதித்த அற்புதமான இந்த ஸ்லோகத்தை அந்த ஸ்ரீ பராசர பட்டர் திருநாராயணபுரத்துக்கு எழுந்துள்ள காலத்துல இங்கேயும் அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணினாராம். அதை அடியொற்றி இன்றளவும் நாளையும் எப்பொழுதும் இந்த ஸ்லோகம் பெரிய பிராட்டியார் சன்னதியிலே தீர்த்த கோஷ்டியினப்போ இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சேவித்து வருகிறார். அதனால ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஆத்மானுபவத்தை கொடுக்கிறார், பரமபத பிராப்தியை கொடுக்கிறார். அஞ்சலி பரம் வகதே விதீரிய, வெறுமன கையெடுத்து சேவித்தானாம். அவன் நான் சேவிக்கிறேன் என்கிற நினைவோடு சேவிக்கவில்லை. வடக்கு வாசல்ல தெற்கு வாசலுக்கு போகணும். அப்படி போகின்ற காலத்துல அந்த உத்தரவீதி சுத்தி போகணும். அதனால அது ரொம்ப தூரம் பிரயாணம், நேர கோயில் வழியா போயிடலாம்னு நேர வடக்கு வாசல்ல புறப்பட்டு வந்தான். அப்படி புறப்பட்டு வந்தவன் வலது பக்கம் லேசா திரும்பினான். கை சேவிச்ச மாதிரி இருந்தது. இந்த கையை தூக்கிட்டான், இந்த கையை சேவிச்ச மாதிரி பரிபூர்ணமா நின்று இந்த 2 கையும் சேர்த்து தலவனங்களை சேவிக்கிற மாதிரி ஒரு பாவனை. அது முழுமையா இல்லை, ஏதோ ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அப்படியே நேரம் கலந்து போயிட்டான். பார்த்தா பிராட்டி என்ன இவன் சேவிச்சிட்டான்னு அவனே ஏறிட்டு கொண்டான். வெறுமன் லேசா திரும்பினவே அப்ப லேசா கை மேல தூக்கி இவன் சேவிச்சுட்டான்ட்டான். அஞ்சலி பரம் பகதே விதீரிய, அவன் என்னை சேவிச்சுட்டு போயிட்டான், இதை காரணமா வச்சு அவருடைய பாபத்தை எல்லாம் நீர் போக்கி கொடுன்னு பெரிய பெருமாள்கிட்டவே ஆணையிடுறான். அஞ்சலி பரம் பகதே விதீரிய அஸ்மைன கிஞ்சி துச்சிதம், அவன் சேவிக்கிற மாதிரி ஒரு பாவனா பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கு இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டா. அவன் மனசுல என்ன இருந்ததோ, ஐஸ்வர்யம் இருக்கா, அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தா. நூதன ஐஸ்வர்யமா, நூதன ஐஸ்வர்யத்தை கொடுத்தா. ஒருவேளை இழந்த ஐஸ்வர்யமா,
பதவி போயிடுத்தா, பணம் போயிடுத்தா, அதையும் கொடுத்தார். அக்ஷரகதிம் பரமம் பதம் வா. ஒருவேளை கைவல்யம், ஆத்ம அனுபவத்துக்கு ஆசைப்படுறியா? அதையும் தரேன். பரமம் பதம் வா. அந்த பரமபதம் வேணுமா? அதையும் தரேன். கஸ்மை சீத அஞ்சலி வரம். ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு அஞ்சலி. ஒரு சிம்பிளா எடுத்து சேவிச்ச மாதிரி இருந்தது. முழுமையா செய்து சேவிச்சோன்னும் இல்லை. அதற்கே எல்லாம் கொடுத்துட்டு அஸ்மைன கிஞ்சு துஜிதம் கிருதமித் யதாம்ப. இப்படி என்னை சேவிச்சுட்டு போறானே, அப்பேற்பட்ட அவனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே. அவன் மனசுல என்ன இருக்கோ, அவனுக்கு என்ன விருப்பமோ அதையெல்லாம் கொடுத்துட்டு சொல்றானா, அஸ்மை கிஞ்சு துஜிதம். என்னால ஒரு சின்ன பிரயோஜனம் கூட அவருக்கு இல்லை. கிருதமித் யதாம்ப தொம் லஜ்ஜசே கதை. உடனே வெக்கப்பட்டுட்டாளாம். ரிணம் ரிணம் பிரவருத்தம் இவ சொன்னான் கண்ணன். ஐயோ, இந்த திரௌபதி என்ன சரணாகதி பண்ணா, நான் அவளுக்கு ஒண்ணுமே பண்ணாம புறப்பட்டுட்டேன்னு ரிணம் பிரவருத்தம் இவ, அவளுக்கு நான் கடன் பட்டுட்டேனே அப்படின்னு அந்த திரௌபதிக்காக அஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்டு குருக்ஷேத்திரம் வரைக்கும் யுத்தம் நடத்தி அந்த குடும்பத்துக்கு பரீட்சித்து ஒரு வாரிசை கொடுத்து அவள் கூந்தல் முடியாமை சகியாமையால இங்க 100 பேரை வதம் பண்ணி எல்லாம் சத்திய பிரதிஜை பண்ணி அந்த சங்கல்பத்தை அந்த சத்தியத்தையும் தாண்டி போய் பிரதிகையும் உடைச்சி இப்படி எல்லா காரியமும் பண்ணி பஞ்சபாண்டவர்களை காப்பாத்தி கொடுத்து இப்படி எல்லா கைங்கரியங்களையும் காரியங்களையும் செய்து கொடுத்த அந்த கண்ணபிரான் போற காலத்துல ரிணம் பிரவருத்தம என்ன சரணாகதி பண்ணா, சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலாய்ச்சேதன்னு கூப்பிட்டுட்டா. அப்பேற்பட்ட அந்த திரௌபதிக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு அந்த வருத்தத்தோட கண்ணன் இந்த லோகத்தை விட்டு புறப்பட்டு சென்றான். அப்படி இந்த சேதனன் ஏதோ சேவிப்பது போல காண்பித்து விட்டு சென்றதுக்கு அவனுக்கு எல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொல்லி ஒண்ணுமே செய்யலாம போயிட்டனே. என்னால அவனுக்கு கிஞ்சு துஜிதம் கிருதமித் யதாம்ப. பெருசா பண்ணிருக்கலாம், ஒரு கொஞ்சம் கூட அவனுக்கு பண்ணலையேன்னு பிராட்டி வெக்கப்பட்டால், பிராட்டி நாணப்பட்டால். தொம் லஜ்ஜசே கதைய கோயமுதார பாககான்னு சொல்லி இப்படி வெக்கப்படுறியம்மா. அவன் என்ன செஞ்சிட்டான்? நின்னா சேவிச்சான், ஏதோ சேவிப்பது மாதிரி இருந்தது. அந்த சேவிப்பது மாதிரி இருந்ததுக்கே அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்ட, இருந்தாலும் ஒன்றும் கொடுக்கலையேன்னு இப்படி வெக்கப்படுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ரீ பராசர பட்டர் அந்த பெரிய பிராட்டியாரை நோக்கி கேட்கிறார். அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் திருநாளபுரத்துல இதுக்கு நாச்சியாசனைகளை சேவிக்கிறோம். இந்த பிராட்டியும் அதே லஜ்ஜையோடு இருக்கார். அதனால சேவிக்க போற இடத்துல இவன் முழுமையா நம்ம சேவிச்சானா, நம்ம காலில் விழுந்தானா அப்படிலாம் பார்க்கல. லேசா திரும்பி பார்த்தவனுக்கே எல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லி இப்படி இந்த பிராட்டி பரிபூர்ணமான கடாட்சத்தை கொண்டவராக இருக்கிறாள், கருணையை கொண்டவராக இருக்கிறாள். இத பட்டர் இந்த ஸ்லோகத்துல அற்புதமா காட்டுறார். இந்த அர்த்தமும் பின்னால ஸ்ரீஸ்தவத்துல வரப்போகுது. நம்ம பின்னால் அனுபவிக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை எல்லாம் முதல்ல ஒரு சம்ம பண்ணி சொல்லிட்டும் அந்த இடத்துல நாம விரிவா அனுபவிக்கலாம். யதா சர்வகதோ விஷ்ணு ததேவேயம் திஜோத்தமா. இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். பராசர மகரிஷி பண்ண அந்த ஸ்லோகம். அதனால இப்பேற்பட்ட இவள் அந்த எம்பெருமானோடு கூடி இருக்கிறாள். அப்படி அவதாரம் செய்கின்ற காலத்துல அந்த அவதாரம் சரசமாகணும், விரசமாகி வீணா பெறக்கூடாது. அதற்காக தானே பிறக்கிறாள். அப்படி பிறக்கின்ற காலத்துல அந்த எம்பெருமானை விட்டு பிரியாம இருக்கா. அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா. எப்படி நான் ராமனோட இருக்கேன்னு சொன்ன உடனே அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதா. அந்த சூரியனையும் அந்த சூரிய பிரபை அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி, அந்த கிரணங்கள் ரெண்டையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல நானும் அந்த ராமன். யான்யானி யதா சுகம் விகரதோ ரூபானி சர்வாணி தானாகு ஸ்வரை அனுரூப ரூப விபவைஹி காடோப கூடானிதேன்னு அந்த சதுஸ்லோகில ரொம்ப அற்புதமா அனுபவிக்கிறார். அதனால எப்படி ரத்தனத்தையும் ஒளியும் பிரிக்க முடியாது, எப்படி புஷ்பத்தையும் மனத்தையும் பிரிக்க முடியாதோ, எப்படி அந்த சூரியனையும் அந்த ஒளிக்கதிரையும் பிரிக்க முடியாதோ, அதே போல அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமாபா. இந்த திருமாலை விட்டு பிரியாமலே இருக்கிறார். ஆக எம்பெருமானும் பிராட்டியும் எப்படி இருக்கிறார்கள்
இவ்வளவு விஷயங்களை சேர்த்து தொகுத்துத்தான் இந்த ஸ்ரீஸ்தவத்துல ரொம்ப ரகசியமா காண்பித்து கொடுக்கிறார் கூறத்தாழ்வான். உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பு, உனக்கு ஏற்கும் கோலமலர் பாவை, உனக்கு தகுதியா இருக்க அந்த பிராட்டி, உனக்கு ஏத்தம் கொடுப்பவளா இருக்கா. அப்பேற்பட்ட அவள் சதா தவைவ உச்சிதியா தவஸ்ரீயா அப்படின்னு பறக்க பேசலாம் பெரியோர்லாம். பூர்வாச்சாரியர்கள் என்ன, வால்மீகி என்ன, வியாசர் என்ன, பராசரர் என்ன, எல்லோருமே இந்த பிராட்டியுடைய வைபவத்தை கொண்டாடி கொண்டாடி மகிழ்கிறார்கள். இப்பேற்பட்ட இந்த சர்வேஸ்வரன் ஜெகத் ரட்சணம் பண்றான், இந்த லோகங்களை எல்லாம் காக்கிறான். அப்படி காக்கின்ற பொழுது தேவதிரியங் மனுஷேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீநாம்னி லக்ஷ்மிஹி மைத்ரேய நாணயோர் வித்யதே பரம். இந்த இருவர்களை காட்டிலும் மேலான ஒரு வஸ்து இந்த லோகத்துல இல்ல. கிம்சாத்திர பகுனோக்தேன சங்கேபேன தமுச்சியதே தேவதிரியங் மனுஷ்யாதௌ புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீநாம்னி ஸ்ரீஷ்ச விக்ஞேயோ நாணயோர் வித்யதே பரம் அப்படின்னு அந்த மைத்ரேயருக்கு சொல்றார் ஸ்ரீ பராசர பகவான். இந்த தேவர்கள், அந்த மனிதர்கள், அந்த விலங்கு, தாவரங்கள், இப்படி இந்த லோகத்துல என்னென்ன ஆண்பால் இனமா இருக்கும் அதற்கு அவை அனைத்துமே எம்பெருமானுடையவை. பெண்பாலினத்தை சார்ந்தவை எல்லாம் திருமகளுடையவை. அதனால இந்த இருவரை காட்டிலும் மேம்பட்ட வஸ்து எதுவும் இல்லை. இப்படி லோகத்தில் நாம் கண்ணால் காணக்கூடிய எல்லா புருஷ வஸ்துக்களுக்குள்ளும் அந்த புருஷோத்தமனான அந்த எம்பெருமான் இருக்கிறான். எல்லா ஸ்திரீ வஸ்துக்களுக்குள்ளும் அந்த பெரிய பிராட்டியார் இருக்கிறாள். ஆக இந்த இந்த இருவரையும் விட்டு இந்த உலகம் இல்லை. இந்த இருவர்களுக்கு மேம்பட்ட ஒரு வஸ்து இந்த லோகத்துல இல்லைன்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு பெரிய பிராட்டியாருடைய வைபவத்தை எல்லாம் சொல்லுகிறார். ஆகாரயஸ்து விஜானாம் ஆகார ஜான பூர்வகம் தேனாகாரம் சுயம் ஞாத்வா ஞாதவ்யோ பகவான் ஹரிஹி. அதனால பெரிய பிராட்டியாரை அறிந்த பின்புதான் நாம் பெருமானை அறிந்து கொள்ள முடியும். அதனால பிராட்டியோட ஸ்வரூப ரூப குண விபூதிகள் இதை எல்லாத்தையும் நன்றாக அறிய வேண்டியது அவசியம். இந்த லோகத்துல பெரிய பிராட்டியாரை முழுமையாக அறிந்து கொண்டு அந்த பெரிய பிராட்டியாரோட அருளையே புருஷகாரமாக கொண்டு எம்பெருமான் திருவிடைகளை பற்றுவதுதான் முறையாக இருக்கும்னு இது வேத வேதாந்தங்களையும் இதிகாச புராணங்களையும் சொல்லப்பட்ட விஷயம். இதை அறிந்து கொண்டுதான் அந்த பங்குனி உத்திர நன்னாளிலே பகவத் ராமானுஜர் அந்த எம்பெருமானை சரணம் பற்றுகிற காலத்துல பகவன் நாராயண அபிமதா அனுரூப ஸ்வரூப ரூப குணவிபவேஸ்வரிய சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதியும் ஸ்ரீயம் தேவியும் நித்யானபாயினியும் அப்படின்னு சூழ்நிலையை தொடங்கி அகில ஜெகன்மாதரம் அஸ்பன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தியன்னு சொல்லி அகில ஜெகன்மாதரம் அஸ்பன் மாதரம் இந்த லோகத்துக்கெல்லாம் தாயா இருக்கா, அடியனுக்கும் தாயா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பிராட்டியாரை சரண் புகுந்து அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்தியதே. ஏ ராமானுஜா, உனக்கு என்னுடைய கருணை, அந்த கருணையிலே உண்டான அந்த கடாட்சம் எல்லாம் சேர்ந்து போச்சு. இனிமே உனக்கு ஜெயந்தான். நீ அந்த எம்பெருமானை தாராளமாக பற்றி கொள்ளலாம். இனி அந்த எம்பெருமான் உன்னிடம் மறுக்க ஒன்றுமில்லை. அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்தேன்னு சொல்லி உனக்கு எல்லாமே நன்மையாக முடியட்டும்னு சொல்லி அப்போ அந்த பெரிய பிராட்டியார் அருள் புரிந்தால் அதை மனசுல வச்சுட்டுதான் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதாம், அந்த பெரிய பிராட்டியார் நன்மையை அளிக்க கடவுள் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ கூறத்தாழ்வான். அந்த சுயப்பதியான புருஷோத்தமனுக்கு சுவாதந்திரியம் தலையெடுக்கும். அப்போது அவனுக்கு சீற்றம் வரும். இந்த சேதனை பார்க்கிற காலத்துல
இவன் பண்ணின அந்த மகா பாவம், இந்த கொடிய வல்வினைகள்லாம் எம்பெருமானுக்கு ஞாபகம் வரும். அப்ப அவன் உள்ளத்திலே சீற்றம் பிறக்கும். அந்த சுவாதந்திரியம் தலையெடுக்கும் பொழுது அந்த சீற்றத்தை குறைத்து அந்த எம்பெருமானை தம் அழகாலை திருத்தி அப்படி எம்பெருமானுடைய அந்த வாத்சல்யாதி குணங்கள் எல்லாம் வெளிப்படும்படி செய்கிறாள் இந்த பெரிய பிராட்டியார். அதனால எம்பெருமானுடைய கருணை கார்மிகனான சர்வேஸ்வரன் பேர் பெற்றிருக்கியே, உனக்கு இயற்கையாவே உனக்கு கருணை இருக்குன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டா, தன்னுடைய கருணை எம்பெருமான் வெளிப்படுத்தினான். கீதாச்சாரியனா இருக்கான். 18 நாள் யுத்தம் முடிஞ்சது. கடைசி நாள் அந்த ரதத்தை விட்டு இறங்கணும். தினந்தோறும் ரதி அந்த அர்ஜுனன், சாரதி எம்பெருமான். அந்த சாரதி இறங்கி அந்த பக்கமா வந்து குனிஞ்சு முதுக கொடுக்கணும். அந்த ரத்தின்னு சொல்லக்கூடிய அவன் அந்த தேரோட்டியினுடைய முதுகிலே காலை வைத்து கீழே குதிக்கணும். இதுதான் சம்பிரதாயம். ஒரு சாரதிக்கு உண்டான சம்பிரதாயம், அவனுக்கு உண்டான பணி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை அதுதான். கடைசியால யுத்தம் முடிஞ்சது. பார்த்தான் கிருஷ்ணன், அர்ஜுனா நீ இன்னைக்கு முதல்ல குதிச்சிடும், நீ குதிச்சப்புறம் நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இல்லை இல்லை, நீ சாரதி, நான் ரதி, நான் ராஜகுமாரன், நீ தேரோட்டி, நீ இறங்கி முதுக கொடு. இன்னி 17 நாள் அப்படிதான் நடந்தது. இன்னைக்கு மட்டும் என்ன கடைசி நாள், இன்னைக்கு வந்து குனிஞ்சு கொடு, உன் முதுகுல காலை வச்சுதான் குதிப்பேன். இல்லடா, நான் சர்வேஸ்வரன் உனக்கு 11 அத்தியாயத்துல காமிச்சேன். விஸ்வரூப தரிசனத்துல நான் தான் சர்வேஸ்வரன், நான் சொல்றேன் கேடு, முடியாதுன்ட்டான். திரும்ப பார்த்தான் கண்ணன். சரி, நீ அத்தை பிள்ளை, நாம உனக்கு மாமா பிள்ளை, அத்தா அம்மாஞ்சி, அந்த உறவுல கேட்கிறேன், நீ போய் குதிக்கிறேன், நானும் குதிக்கணும். சொன்ன உடனே சரி கண்ணா ஏதோ சொல்றேன்னு சொல்லி அர்ஜுனன் குதித்த உடனே கிருஷ்ணனும் அந்த ரதத்தை விட்டு குதிக்கிறான். கிருஷ்ணன் புறப்பட்டு கீழே குதிக்க ஆரம்பித்தோடனே ரதம் தீப்பிடிக்க ஆரம்பிச்சு. பார்த்தா அர்ஜுனன் பயந்து போனான். கண்ணா, நல்ல வேலை என்ன முதல்ல குதிக்க சொன்னேன், ரதம் தீப்பிடிச்சிருது அப்படின்னா. ஆமா, கர்ணனோட ஆக்னி அஸ்தானம் பட்டு எப்போ ரதம் அக்னி தேவன் வந்தாச்சு ரதத்துக்கு. சர்வேஸ்வரன் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், மேல ஆஞ்சநேயர் இருந்த, நான் குதிச்ச உடனே ஆஞ்சநேயரும் புறப்பட்டுருவார். அது அப்புறம் நீ மட்டும் இருக்க ரதத்துல, அக்னிக்கு நீ இரையாயிருவேன். நான் என்ன பதில் சொல்றது திரௌபதிக்கு, அதுக்காக உன்னை முதல்ல குதிக்க சொன்னேன்னு சொன்னான். உடனே பார்த்தான் அர்ஜுனன், ஏ கண்ணா உனக்கு இப்படி கருணை உண்டான்னு கேட்டான். உடனே அர்ஜுனன் அழைச்சிட்டு போனான். அந்த பக்கம் நதி ஓடித்து. அந்த நதியில கையை வச்சு பாரு, எப்படி இருக்கு, ரொம்ப குளுமையா இருக்கு. பக்கத்துல அக்னியை மூட்டி இருந்தா, அந்த அக்னியை கையவை சூடா இருக்கு. எப்படி இந்த அக்னிக்கு இயற்கையான தன்மை சூடோ, அந்த நதிக்கு ஜலத்துக்கு இயற்கையான தன்மை எப்படி குளிர்ச்சியோ, அந்த மாதிரி நானும் மனதிலே குளிர்ச்சி உடையவன், கருணை உடையவன் சொன்னான் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த காருண்யம் அது பிழைத்து வாழ வேண்டாமா? அந்த கருணை உஜ்ஜீவனம் அடைய வேண்டாமா? எம்பெருமான் கார்ணிகனான சர்வேஸ்வரன் பெயர் பெற்றிருக்கே, உனக்கும் கருணை உண்டுன்னு காட்ட வேண்டாமா? அப்படி வாழ வைக்கணும். அதற்காகத்தான் இந்த பெரிய பிராட்டியார் புருஷகாரமா இருக்கா. அதனால இந்த புருஷகாரமாவது சாபேட்சனான புருஷனுக்கு அபேட்சிதம் தலை கட்டி கொடுக்க வல்லது. ஒருவேளை இந்த புருஷகாரத்தை எம்பெருமான் விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான். ஏன்னா அந்த சேதனனை காப்பாற்றணும், இவனுக்கு உபாய உபேயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிராட்டியோடைய புருஷகாரத்தை சர்வேஸ்வரனான சர்வ சுவாதந்திரியம் படுத்த சர்வதந்திரனான அந்த எம்பெருமான் விரும்புகிறான். அதனால இந்த இடத்துல ந கஷ்டித் அனபாராத்தியதி. அப்போ பாப்பானாம் வா சுபானாவான்னு இந்த ஸ்லோகத்துல இருக்க. ந கஷ்டித் அபராத்தியதி, ஒருவருமே குற்றம் செய்யல, அந்த நிர்தோஷா. அதனால எப்படின்னு கேட்டோம், பிராட்டி சொன்னா லோகத்திலே குற்றம் செய்தவர்கள் என்று ஒருவருமே இல்லை. அதனால இவனை தாராளமா ஏத்துக்கலாம், யாரு மேலேயும் குற்றம் இல்லை, எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்ட்டு. அப்படி அந்த அதையே சுபாவமாக அந்த பிராட்டி கொண்டிருக்கா. ந கஷ்டித் நாபராத்தியதி அப்படின்னு சொன்னப்புறம்
அப்புறம் தோஷம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நாம கேட்கிறோம். இல்லை இல்லை, நீ ஒருவேளை ந கஷ்டித் நாப்பராத்தியதின்னு சொல்லிட்ட, இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவர்களே இல்லைன்னு சொல்றியா, இல்லது குற்றம் செய்வதே எல்லோருக்கும் உண்டு அப்படி சொல்ல வர்றையான்னு ரெண்டு கேள்வி ஆச்சாரியா கேட்டுண்டா பிராட்டியை பார்த்து. இல்லை இல்லை, லோகத்துல குற்றம் செய்யாதவர்கள் என்று ஒருவருமே இல்லைன்னு நான் சொல்ல வரல, குற்றம் செய்தவர்கள் என்று யாருமே இல்லை. இல்லை இல்லை, யாரிடமும் தோஷம் இல்லை. நிர்தோஷகா கஹா இக ஜெகதி, இந்த தோஷத்துல நிர்தோஷமா இருக்கான் அப்படின்னு ஒருவரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாதே அப்படின்னு பெருமாள் கேட்பான். அப்ப நீவும் வாயால சொல்றே இல்லையா, இவனுக்கு தோஷம் இருக்கு ஏத்துக்கோன்னு. இல்லை இல்லை, இப்ப சொல்றேன், ந கஷ்டித் நாபராத்தியதி, உலகத்துல குற்றம் செய்த குற்றவாளிகள் என்று ஒருவருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பிராட்டியார் புருஷகார பூதையா இருக்க. ஒருவேளை அந்த பிரகலாதன் விஷயத்துல எம்பெருமான் சீற்றத்துக்கு அந்த ஹிரண்யன் ஆளாயிட்டான். அதனால அந்த எம்பெருமான் அந்த ஹிரண்யனை முடித்தான். அதே எம்பெருமான் சீற்றத்துக்கு இந்த காக்காசுரன் ஜெயந்தன் ஆளானான். ஆனா அந்த சீற்றத்தை தனிச்சு அந்த காக்காசுரனுக்கு ஒரு கண்ணோட போச்சு. அந்த காக்காசுரன் பண்ற அபராதத்தை பார்க்கின்ற காலத்துல ராவணன் ஒரு அபராதமும் பண்ணல. பர்ணசாலையோடு அவனது சீதா பிராட்டியை தூக்கிட்டு போயிட்டான். இருந்தாலும் அந்த காக்காசுரன் பிராட்டியுடைய திருமார்பை குத்தி கிழித்து ரணம் உண்டாகும்படி செய்தான். ஆனால் அந்த அபராதத்தை கூட ராவணன் பண்ணல. மகா அபராதம் வந்த அந்த காக்காசுரனுக்கு பிராட்டியினுடைய புருஷகாரத்தால, பிராட்டியுடைய கடாட்சத்தால ஒரு கண்ணோட போச்சு, உயிர் பெற்று வாழ்ந்து போனான். ஆனா அத்தனை அபராதம் பண்ணல அந்த ராவணன். இருந்தாலும் அவன் மாண்டு போனான். அவன் மீது எம்பெருமானுக்கு உண்டான சீற்றத்தை தணிக்க இந்த 10 மாதம் பிராட்டி கஷ்டப்பட்டான். இந்த 10 மாதம் நான் சிறையிருந்தவள் ஏற்றம். சாமானியமா இப்படி சொல்றதுக்கு எந்த ஆச்சாரியாளுக்கும் தைரியம் கிடையாது, எந்த சம்பிரதாயத்திலும். நம்ம சம்பிரதாயத்துலதான் அந்த ஸ்ரீராமாயணத்தை பார்க்கின்ற காலத்துல வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே. அந்த 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 ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், அந்த இதிகாசங்களுக்குள்ளே சிரேஷ்டம் ஸ்ரீராமாயணம். அந்த ஸ்ரீராமாயணத்தாலே சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லிற்று அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஸ்ரீராமாயணத்துக்கு நம்ம எம்பெருமானார் தரிசனத்துல 2 பெருமை. ஒண்ணு சரணாகதி சாஸ்திரம், இன்னொன்னு சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்ல வந்தது. நேரா திரிலோகாச்சாரியர் சுவாமி சிறை இருந்தவள் ஏற்றம்னே அறிவிச்சுட்டார். சீதாயா சரிதம் மகது, அந்த வாக்கிய அனுசரித்து அப்பேற்பட்ட சிறை இருந்தவள் ஏற்றம் தான். 10 மாசம் ராவணன்ட்ட சிறை இருந்தால். அதனால ராவணன் சீதையை தூக்கி சென்றான்னு சொல்லக்கூடாது. இந்த தேவ மாதர்களை காப்பாற்றுவதற்காக, இந்த லோக சம்ரட்சணத்துக்காக சீதை அந்த ராவணனையும் சேர்த்து தூக்கி கொண்டு சிறை புகுந்தார். இத்தாலே சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லிற்று. அதனால அந்த 10 மாசமும் அந்த ராவண திருத்தணும்னு பிராட்டி முயற்சி செய்தானாம். அப்பேற்பட்ட அந்த வைபவம். அதனால இந்த பிராட்டியோட கருணை, இந்த கருணையை பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்ட எம்பெருமான் அகலையில்லேன் இறையும் அந்த எம்பெருமானுடைய அந்த திருமார்பை விட்டு விலகாம இருக்கா அந்த பிராட்டி. அப்படி புருஷகார பூதையா இருக்கா. அப்பேற்பட்ட அந்த புருஷகாரத்தை சொல்கின்ற காலத்துல நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் பெரிய பிராட்டியாருக்கு 2 காரியங்கள் உண்டு. ஒருவேளை எம்பெருமான் ஒருவனை நிகிரகிக்கணும், அவனை தள்ளி விட்டணும் நினைச்சா அந்த நிகிரகத்திலிருந்து அவனை தாண்டி வித்து அவன் அனுகிரகம் பெறும்படி செய்கிறாள் அந்த பெரிய பிராட்டி, சீபாரிசு செய்கிறாள். அஸ்தி கர்மார்க பலேத பத்யௌ கிருத்தியத்வயம் ஸ்ரீயம் நிகிரகாது வாரணம் காலே சந்துக்ஷணம் அனுகிரகே, அந்த அனுகிரகம் உண்டு பண்ணும்படி செய்கிறாள். ஆக இவன் மீது சீற்றத்தால் உண்டான
அந்த நிர்கிரகம், அந்த நிர்கிரகத்தை மாற்றி எம்பெருமான் அனுகிரகம் செய்யும்படி சீவாரிசு செய்கிறாள். அதனால முமுட்சுக்கள் அனைவருக்கும் இந்த பிராட்டி புருஷகார பூதையா இருக்கார். எம்பெருமான பற்றுகிற காலத்துல அந்த எம்பெருமான் உபேயமா இருக்கார். அடிமை செய்கின்ற காலத்துல பெருமானுக்கும் பிராட்டிற்கும் சேர்ந்தார் போல அடிமை செய்கிறார்கள். அதனால இந்த விஷயத்தை எல்லாம் சேர்த்து அந்த வேதாந்தம் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் சேர்த்து தொகுத்து பரம காரணிகரான ஸ்ரீ கூரத்தாழ்வான் இந்த ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்தை இயற்றி இந்த பிராட்டியோட ஸ்வரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் நம்போழ்வார், நம்போன்ற அஞ்ஞானிகள் நம்போழ்வாரும் கேட்டு மகிழ்ந்து உஜ்ஜீவனம் பெறும்படி இந்த 11 ஸ்லோகத்தையும் நமக்காக அளித்துள்ளார். அதுல முதல் ஸ்லோகத்துக்கு உண்டான அந்த தாத்பரியார்த்தத்தை பார்த்துட்டோம். இதற்கு மேல உள்ள விசேஷார்த்தம் என்ன, மேற்கொண்டு உண்டான ஸ்லோகத்துக்கு உண்டான தாத்பரியார்த்தம் விசேஷார்த்தத்தை யதாமதி யதா அவகாசம் இந்த கோஷ்டியாருக்கு விண்ணப்பிக்கிறேன். இப்போ அந்த பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் கூரத்தாழ்வான் திருவிடைத்தாமலுக்கு பல்லாண்டு பாடி மேற்கொண்டு இந்த ஸ்ரீஸ்தவ உபன்யாசத்தை அந்த ஆழ்வாராச்சியர் அனுகிரகத்துல சிறப்பாக நடத்தி கொண்டு செல்வோம். அதற்கும் இந்த எம்பெருமானாருடைய அந்த கருணையை பிரகாசமாக வேண்டி இப்போது அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜாய நமக சுவாமி. அடியன் தன்யாசம் சந்தேகம் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்காது அடியன் சுவாமி. அடியன் ஒரு 2 வருஷமா ரொம்ப ரொம்ப ஆவலா காத்திருந்த ஒரு உபன்யாசம் நீ சாதிச்சது சுவாமி. இந்த ஸ்ரீஸ்தவம் வந்து அடியனோட அப்படியே என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் தேவரி அடியவங்க சாதிச்சது. அந்த ஒரு அக்ஷரமும் அப்படியே மனப்பாடம் மாதிரி அப்படியே பதமா பிரிச்சு அதோட உபன்யாசம் நீ கேட்டவுடனே ரொம்ப அவ்வளவுதான் சார், ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடுது போரும் சுவாமி. அப்படி ஆயிடுத்து. ரொம்ப அனுபவிச்சு கேட்டேன் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டேன், எப்போ நம்ம இதை கேட்போம்ட்டு. இன்னைக்கு அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப ஆர்வம் சந்தோஷம் மிகுந்து இருக்கு சுவாமி. அடியன் சுவாமி ஏதோ வளர்றேன்னு நினைக்கிறேன், க்ஷமிக்கணும் அடியன் சுவாமி. அடியனுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சேர்த்து சொன்னாதான் அந்த பிராட்டியோட வைபவம் புரியும். நேர ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் சொல்லிட்டு போனா அது குட்டா ரகசிய அர்த்தங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் அடியனும் சில இது அதிகமா விண்ணப்பிச்சேன். ரொம்ப அனுபவிச்சு அருமையா விண்ணப்பிச்சு, ரொம்ப அழகா சாதிச்சு. நாங்க நல்லா அனுபவிச்சோம் சுவாமி. ரொம்ப நல்லா இருந்தது. பதமா நீங்க இது பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. நல்லா அனுபவிச்சோம். தன்யவாதம். அந்த சுவாமி பதமா பிரிச்சு அடியவங்க அந்த சண்டை கத்துக்கிறதோட இது நீங்க உபன்யாசம் கேட்ட பார்த்தா சுவாமி அதோட ஒரு ரியல் வேல்யூ, க்ஷமிக்கணும் ஆங்கில வார்த்தை நிறைய வருது, அடியவங்களுக்கு புரியுது சுவாமி. இல்ல இருக்கட்டும், அது மெசேஜை கன்வே பண்ணவும் நல்லா இருக்கு.